TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். தம்பி பிரபாகரன் மற்றும் மனைவி பிள்ளைகள் எவரும் உயிருடன் இல்லை என்று தலைவர் பிரபாகரனின் அண்ணா வேலுப்பிள்ளை மனோகரன் தெரிவித்துள்ளார். மே 18 அன்று அவர்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்த உள்ளதாக அவர் டென்மார்க்கில் இருந்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தந்தி டிவிக்கு கொடுத்த ஒரு செவ்வியில் எனது தம்பியின் இழுப்பை காரணம் காட்டி பல பண வசூல்கள் நடைபெற்று வருகின்றன. ஏன் துவாரகா இருப்பதாக கூறியும் பணத்தை வசூல் செய்ய பார்க்கிறார்கள். இந்த செயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வேலுப்பிள்ளை மனோகரன் தெரிவித்துள்ளார். உலகில் தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் இன்று மே 18 நினைவு வேந்தல்கள் உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்று வருகிறது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகித்தமைக்காக திருவோணமலை மாவட்டத்தின் சாம்பூர் கிராமத்தில் 3 தமிழ் பெண்கள் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவங்கள் தொடர்பில் எழக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்வினையை காட்டுவதில் கனடாவில் உள்ள இலங்கை ராஜதந்திரிகள் சிக்கலான நிலைமையை எதிர்நோக்குவதாக இலங்கை அரசாங்க உயர்மட்ட வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கொழும்பு பத்திரிகைகள் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இலங்கையின் உள்நாட்டுப் போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு சாம்பூரிலும் கிழக்கு மாகாணத்தின் வேறு பல பகுதிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வுகளை போலீசார் பலவந்தமாக தடுத்தது தொடர்பில் கனடாவில் உள்ள தமிழ் செயற்பாட்டாளர்கள் பிரச்சினை கிளப்பியிருக்கும் நிலையில் அதை மறுத்து அறிக்கையொன்றை வெளியிடுவதில் கூட இலங்கை அரசாங்க அதிகாரிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் கூறின. 2009 மே 18 முடிவுக்கு வந்த உள்நாட்டுப் போரில் இலங்கை பாதுகாப்பு படைகளின் வெற்றியை நினைவு கூறுவதற்கு கொழும்பில் அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்திருக்கும் நிலையிலும் இலங்கைக்கு எதிராக இனப்படுகொலை குற்றச்சாட்டை கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் கிளப்பக்கூடும் என்று இலங்கை உசாரடைந்திருக்கிறது. மே 18 தமிழர் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானம் ஒன்றை 2022 ஆண்டு கனடிய பாராளுமன்றம் நிறைவேற்றிய போதிலும் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்களை ஆழமாக சட்ட ரீதியான அர்த்தத்தில் இனப்படுகொலைக்கு சமமானதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டையே கனடா அரசாங்கம் கொண்டிருந்தது. கனடிய பிரதமர் கடந்த வருடம் குற்றச்சாட்டை முன்வைத்த போது இலங்கை அரசாங்கம் அதை மிகவும் கடுமையாக கண்டனம் செய்தது. கொழும்பில் உள்ள கனடிய உயர்ஸ்தானிகர் கெரிக் பார்ஷே அழைத்து இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி ஆட்சேபனை தெரிவித்தார். பிரதமர் ரூடோவின் அறிக்கை மக்கள் மத்தியில் பிரிவினையை தோற்றுவிக்கக்கூடியது. உள்நாட்டு அரசியல் நிர்பந்தங்கள் காரணமாக அத்தகைய குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் என்று அலி சப்ரி அப்போது கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சமூகம் இலங்கை தமிழ் சமூகத்துக்கு தவறிழைத்துவிட்டது என்று தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பின் தலைவர் மனோ கணேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து 15 வருடங்கள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கும் அவர் சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்தை ஆதரித்தது என்றும் போரை முழுவீச்சில் முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு சர்வதேச சமூகம் அனுமதியை வழங்கியது என்றும் கூறியிருக்கிறார். பன்னியிலிருந்து ஐக்கிய நாடுகள் அலுவலகம் திடீரென்று மூடப்பட்டது. அதனால் சாட்சிகள் இல்லாத போர் ஒன்றை முழுவீச்சில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுப்பதற்கு வழி திறந்துவிடப்பட்டது என்று மனோ கூறினார். அன்றைய ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் போர் முடிவுக்கு வந்த உடனடியாக பன்னிக்கு மேற்கொண்ட விஜயம் பற்றி குறிப்பிட்ட மனோ கணேசன் அரசியல் தீர்வையும் பொறுப்பு கூறலையும் உறுதிப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழியை காப்பாற்றுவதற்கு சர்வதேச சமூகம் தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். இலங்கையை பொறுப்பு கூற வைக்கும் விடயத்தில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் செயல்முறைகள் தோல்வியடைந்துவிட்டன. போரில் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமை கூட தமிழர்களுக்கு மறுக்கப்படுகிறது என்று கணேசன் சுட்டிக்காட்டினார். பல தசாப்தங்களாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய உண்மைகளை வெளியிடுவதற்கு இலங்கை அரசாங்கம் உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஆட்கள் காணாமல் போன சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. ஆட்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களில் பாதுகாப்பு படைகளுக்கும் துணை குழுக்களுக்கும் தொடர்பு இருப்பதை ஒத்துக்கொண்டு அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கை கேட்டிருக்கிறது. இலங்கையில் காணாமல் போனவர்கள்
ஒருபோதும் மறக்கப்படக்கூடாது என்பதை சகல இலங்கையர்களுக்கும் நினைவூட்டுவதாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. காணாமல் போனவர்களின் குடும்பங்களும் அவர்களில் அக்கறை உள்ளவர்களும் மிகவும் நீண்ட காலமாக ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைகளை அறிவதற்கான உரிமையும் அருகதையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆட்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டதற்கு அரசாங்கங்களே பொறுப்பு. இந்த குற்றச் செயல்கள் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும். இந்த குற்றச் செயல்கள் காணாமல் போனவர்களின் உறவினர்களை மாத்திரம் வேதனைக்குள்ளாக்கவில்லை, முழு இலங்கை சமூகத்தையும் வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ரேக் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் உதவியுடன் சக்திமிக்க ஈழம் ஆதரவு குழுக்கள் இலங்கையை பிரிப்பதற்கு முன்னெடுக்கும் முயற்சிகளை முறியடிப்பதற்கு அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க உத்தேசித்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலையை ஒத்துக்கொண்டு வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் சுயாதீனமான சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் வலியுறுத்தும் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து கருத்து வெளியிட்ட தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் கலாநிதி பசந்த பண்டார, இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் தனிநாடு கோரும் காலிஸ்தான் இயக்கத்துக்கு மேற்குலகு நாடுகள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பின்புலத்தை கருத்திற்கொண்டு இலங்கைக்கு எதிராக அமெரிக்க காங்கிரஸில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பிரேரணையை நோக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். விடுதலை புலிகள் இயக்கம் போர்க்காலத்தில் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட போதிலும் ஈழம் ஆதரவு குழுக்கள் மேற்கு நாடுகளில் தீவிரமாக இயங்குகின்றன என்பதற்கு அமெரிக்க காங்கிரஸ் பிரேரணை ஒரு தெளிவான சாட்சி என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவினதும் ஏனைய மேற்குலக வல்லரசுகளினதும் ஆதரவுடன் சுயாதீன சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக தென் சூடான், மொண்டினிக்ரோ, கிழக்கு தீமோர், பொஸ்னியா, எரித்திரியா மற்றும் கொசோவோவில் நிர்ணய உரிமையின் அடிப்படையில் காணப்பட்ட தீர்வுகளை ஒத்ததாக இலங்கையில் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று அமெரிக்க ஆதரவுடன் ஈழம்வாதிகள் முயற்சிகளை முன்னெடுக்கும் போது அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் எவ்வாறு மௌனமாக இருக்க முடியும் என்று கலாநிதி பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியாக தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் அமெரிக்க காங்கிரஸ் பிரேரணை மே 18 தமிழர் இனப்படுகொலை நினைவு தினமாக கனடா செய்த பிரகடனத்தையும் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டாபே ராஜபக்சவுக்கும் எதிராக கனடா விதித்த தடைகளையும் விட மிக ஆபத்தானது என்றும் பண்டார கூறினார். இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை அரசாங்கம் செய்த கொடுமைகள் இனப்படுகொலையே என்பதை அங்கீகரித்து ஈழத் தமிழர்களுக்கான சுயாதீன சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதை நோக்கி அமெரிக்கா செயற்பட வேண்டும் என்று கோரி சர்ச்சைக்குரிய பிரேரணை ஒன்று இவ்வாரம் அமெரிக்க காங்கிரஸில் அறிமுகப்படுத்தப்பட்ட செய்தியை டிபிசி ஏற்கனவே தந்திருந்தது. இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஏக காலத்தில் கையாளக்கூடிய வல்லமையுடன் இருப்பதாக அந்த ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கூறியிருக்கிறார். சிலவேளை பாராளுமன்ற தேர்தல் முதலில் நடத்தப்படக்கூடும் என்று ஊகங்கள் வெளியாவது குறித்து தேசப்பிரியவிடம் ஊடகங்கள் கேட்டபோது திடீர் பாராளுமன்ற தேர்தலை நடாத்துவதற்கு அது அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து 52 நாட்கள் ஆணைக்குழுவுக்கு போதுமானது என்றும் கூறினார். செப்டம்பர் இறுதிக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக வைத்துக் கொண்டாலும் அதற்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதாக இருந்தாலும் இரு தேர்தல்களையும் ஏக காலத்தில் கையாளக்கூடிய ஆற்றல் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது என்றும் அவர் சொன்னார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ்ச் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.